ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா பிளிப் பிளிப் சேனல்ல இருந்து தக் லைஃப் ரோஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் குடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆண்டில் 2 நல்ல விஷயங்கள் கன்னட மக்களுக்கு நடந்திருக்கிறது. ஒன்று வந்து பெங்களூரு கப்பு ஜெயித்தது, ரெண்டாவது தக்லைஃப் பேன் பண்ணுது. என்னங்க ஒன்றுமே புரியலையேங்க. கமல் கன்னடத்தை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருந்தாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படத்துக்கு தகுந்த மாதிரி தக் லைஃப் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்காரு. அதற்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்படிக்கு கன்னட மக்கள். ஏன்னா அப்படி பண்ணனால தான் இந்த தக் லைஃப்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதுவே கமல் தமிழ் மலையாளத்தில் இருந்து தான் பிறந்தது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்மளாம் நன்றி சொல்லியிருப்போம். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களை பாராட்டணும்னு தோணுது. என்னன்னா கமல் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு ஒன்று அதை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணி அதை தனக்கான வெற்றியை எடுத்துக்கிட்டதும் அவங்க தான். அப்போதான் தலைவர் ஃபீல் பண்ணுவோம், அப்பாடா இவங்களே ஏதோ ப்ரொமோட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காருங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நான் மன்னிப்பு கேட்கல பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் தக் லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா அதை போட்டு அடிக்கிறதும் அவங்கள தான் இருக்கானுங்க. அந்த ரேஷனாலிட்டி இருக்குல்ல. இங்கே வா. தக் லைஃப் அப்படிங்கிற படம் கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. யார் சொன்னாங்க? அவர் தான் சொன்னாங்க, யாக்கூசா அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த யாக்கூசாவை திருப்பி போட்டு பாருங்க. கூயாசா கூயாசா என்று வரும். கூயாசா என்றால் லத்தீன் மொழியில் மறந்துட்டாரா? கமல் இப்படி யோசிக்கவே மாட்டாரு. வாயை திறந்தாருன்னா பிரிச்சு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அது அவ்வளவு வருட புத்தக ஞானம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க பார்த்தாலும் மனதீரந்து மனந்தீரந்து கூவும் சிறு கோயில். இந்த தக் லைஃப் படத்துக்காக நிறைய இன்டர்வியூகள் கொடுக்குறாங்கல்ல, அதில் டீமாக எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பேசுறது இவர் ஒருத்தராக தான் இருக்கும். அது ஒன்று தெரியாதா? கமல் ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டான ஒரு பர்சன். மஞ்சுமல் பாய்ஸ் மீட்ஸ் குணா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த வீடியோட ஐடியா என்ன? மஞ்சுமல் பாய்ஸ் டீம் குணா டீம் மீட் பண்ணுறது. ஒரு சைடில் மஞ்சுமல் பாய்ஸ் டீம் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க, எடிட்டர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் குணா படத்தோட டீம் கமல் சார் குணா படத்தோட டைரக்டர் சந்தான பாரதி அங்கே அப்படியே மஞ்சுமல் வாய்ஸ் கூட. ஆனால் அந்த ஷாட் எப்படின்னு எடுத்தோம் அது சொல்லுங்கண்ணா. சார் நீங்கள் தான் டேரக்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமலே ஒரு டீம் தான். சிரிச்சாலும் அது உண்மைதான். கமல் அவரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட கொடுத்துருவாரு. அதை டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். ஆனால் கிரெடிட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாரு. அது கிரெடிட் கிடையாது, பலி கரெக்டாக கொடுத்துருவாரு. சந்தான பாரதி, ரமேஷ் அரவிந்த், அப்புறம் ராஜேஷ் இவங்கெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணுறாங்க, இவங்க ஏன் வெளியே போய் படமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இந்த தக் லைஃப் அப்படிங்கிற படம் இருக்குல்ல, அதுவும் இதே மாதிரி கமல் தன்னுடைய கதையை கொடுத்து மணிரத்னம் எடுத்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரங்கராய சக்திவேல் அவர் தனியாக நின்றுப்பார். அப்படியே ஒரு போர்வையை போத்திட்டு எதிரில் எதிரிகள்லாம் ஓடி வருவாங்க. அந்த போர்வை அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பறக்க ஆரம்பித்த கதை திரைக்கதை ரெண்டுமே படம் முடிகிற வரைக்கும் பறந்துக்கிட்டே இருக்கு. அதை பிடிச்சி யாரும் கட்டி போடுங்க சார். கதை திரைக்கதையை சொன்னேன். இந்த ரங்கராய சக்திவேல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லியே கட்டி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். டெல்லியை கட்டி ஆண்டதெல்லாம் படத்தில் நான் பார்க்கல. ஜீவா அண்ட் இந்திராணி இவங்க 2 பேரையும் கட்டி ஆண்டதை வேணா நான் பார்த்தேன். இந்த படத்தில் அபிராமி அவங்க ஜீவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. ரங்கராய சக்திவேலோட ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ரங்கராய சக்திவேல் என்ன தொழில் பண்றாரு ரங்கராய சக்திவேல் அவனுக்கு தெரியுமா அவன் என்ன பண்றான்னு? டான்னா 4 படி ஏறணும் இறங்கணும். ஒரு பையனை கொலை பண்றதுக்கு முன்னாடி மிரட்டுவார் ரங்கராய சக்திவேல். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? போதைப்பொருள் சப்ளை பண்ணியா, எங்க வீட்டு பொண்ணை தொட்டியா, ஆமா அவன் காலேஜ் பொண்ணுங்களை கண்ணை காட்டி கூப்பிட்டியா, இல்லைங்க ஐயா கண்ணை காட்டி கூப்பிட்டேன், என்கிட்டயா வேர்ட் பிளே வாடா. இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல கேங்ஸ்டர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான்? படத்துலேயே அந்த படத்துடைய தோரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ரிவ்யூ வேற ஒன்று இருந்தது. என்னது? இலையில நல்ல விருந்தை பரிமாறிட்டு ஒரு ஓரத்தில் பிய்ய வச்சிருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வச்சிருந்தாங்க, ஓரமாக கொஞ்சமாக சாப்பாடு வச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இந்திராணி அப்படிங்கிற கேரக்டர் த்ரிஷா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் இந்த படத்துக்குள்ள வரதே பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரங்கராய சக்திவேல் ஒரு காம்ப்ரமைஸுக்கு போறாரு. சின்ன வயசுல தன்னுடைய இளம் வயசுல போறப்ப காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே ஆப்போசிட்ல இருக்கிற வில்லன் அவன் என்ன பண்ணுவான், போறப்போ போலீஸை வர சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அங்கே அவ்வளோ அமுழுக்கு மொழி நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தன் பேப்பர் போட்டு முடிச்சே ஆகணும். போலீஸ் வந்துட்டாங்கடா ஓடுறா.
கடைசி பேப்பர் போட்டுக்கிறேன். தந்தி படிக்காம அவங்களுக்கு டாய்லெட்டே வராது, கொடுத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். அதனால கடைசி பேப்பர் போட்டு போயிடறேன் அப்படின்னு போடுவார். நெஞ்சில் குண்டு வாங்கி செத்து போயிடுவார். அப்படி செத்து போனவரோட பையனை வந்து தான் தூக்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவார். அந்த பையன் வந்து ஒரு 1000 ரூபா கேட்பான், கொடுங்க, நான் வந்து என் தங்கச்சியை தேடிக்கிறேன். தங்கச்சியோட ஃபோட்டோ இருக்கும், அதை வந்து விளம்பரம் பண்ணி போஸ்டர் ஒட்டி அந்த மாதிரி தேட போகிற ஒரு 1000 ரூபா கொடுங்க. அப்படியா? அந்த ஃபோட்டோவை கொடு. இருந்தா தேடி கண்டுபிடிச்சிருவான் இவனை நம்ம கூடயே இருக்க வச்சிட வேண்டியதுதான் சொல்லி அந்த இருந்த ஒரே காப்பி ஃபோட்டோவை வாங்கி பாக்கெட்டில் சொருகிடுறாரு. சீக்கிரம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே தேவைதானே. ஏன்னா ஒரே அடியாக ஒரு மாஃபியா, சண்டை, போலீஸ் துரத்தல், ஒளியிறது, பதுங்கிறது, டான் வேலைகள், ஒரு டைம் எடுத்துக்கலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். 18 வருஷம். அதுக்கப்புறம் சந்திராவை தேடி பயணப்படுறாரு. அங்கே சந்திராவை போய் தேடுற சீனே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சீனாக இருக்கும். ஒரு எங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன் நடக்குதோ அங்கெல்லாம் போய் தேடிட்டு போவாரு. நிஜமாவே நீ சந்திராவை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி போகிறப்ப வந்து அவர் வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேர் என்னன்னே கேட்குறாரு. ஏய் சக்தி. இப்படி இந்த கேங்ஸ்டரோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய போராட்டமாக போய்கிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் வந்து யார் வந்து அடுத்து ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற போராட்டமும் போயிட்டு இருக்கு. இந்திராணி மேல ஊருக்கே கண்ணு. அப்படி வேற என்ன பண்ண போராட்டம் அவனுங்க? அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையில அவங்க பண்ற தொழிலை பற்றியோ அவனுங்க எப்படி மேலே மேலே வரானுங்க இதை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது. மாறாக ஜீவாவை எப்படி தூக்குனா, இந்திராணியை எப்படி கரெக்ட் பண்ணா, இந்த மாதிரியான கதைகளுக்குள்ளதான் டீட்டெயிலிங் இருக்கு. ஸோ இப்படி ரங்கராய சக்திவேலை சுற்றி பகை சூழ்ந்திருக்கும் சமயத்தில் அவர் மேலே ஒரு தாக்குதல் நடக்குது. அமர் மேலே சந்தேகப்படுறாரு. நீ தான் பண்ண, எங்கே போயிருந்த நீ என் கூட இல்லாமல் அப்படிங்கும்போது அவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்ததாகவும், அந்த முக்கியமான இடம் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும் படத்தில். கழிச்சு போட்டுடுவேன். இந்த ரங்கராய சக்திவேல் வந்து கேங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லவனாக இருக்கான். என்னன்னா இந்திராணியை வந்து ரெட் லைட் ஏரியாவிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான்ல. ஆமாம்மா, கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கிறான். இதை நாயகனோட ஈக்குவேட் பண்ணிருந்தானுங்க அந்த படத்தில். அந்த சரண்யா கேரக்டர் வந்து அதே அந்த படத்தில் அவனை கல்யாணம் பண்ணிடுவான். இந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிக்குவாங்க. இன்னும் நீ அங்கேயே போய் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கோச்சிக்கிறப்ப இவர் உடனே நாதழுதலுக்கு அழுக ஆரம்பிச்சுவார். எனக்கு அந்த நானி சொன்னதான் ஞாபகம் வந்தது. நீங்கள் அந்த விரும்மாண்டி படத்தில் அது பண்ணுவார், அது எப்படி பண்ணாருன்னு அந்த வீடியோ வேற தலைவன் பார்த்துட்டான் போல. படத்தில் 4-5 வாட்டி ரப்பு. ஆமாம், புரிஞ்சுக்கோமா, எனக்கு இது வந்து ஒரு நோய். எல்லாருக்கும் பிபி சுகர்லாம் வரல, அது மாதிரி இது நோயின்னு வச்சுக்கோ. இதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்காது. ஆமாம் அந்த காரன். ஸோ இப்படி இந்திராணி அப்படிங்கிறவங்க வந்து அந்த செக்ஸ் ஒர்க்லேருந்து மீட்கப்பட்டு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன தொழில் பண்ணுறா அப்படிங்கிறது. இந்த ரங்கராய சக்திவேல் அவள் எந்த தொழிலேருந்து வெளியில் வந்தாலோ அதுலேயே அவளை வச்சிருக்கான் கூடவே. இப்போ நீ எனக்கு மட்டும் இந்த வேலையை பண்ணுறான். இந்த கலைவரங்களுக்கு நடுவில் தான் வந்து ரங்கராய சக்தியை தான் தன்னோட அப்பாவை கொண்டுட்டாரு அப்படின்னு அமர் நினச்சிக்கிட்டு அவரை கொல்றதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறான். அவர் நேபாளுக்கு போகிறப்ப நம்மளும் போய் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேங்காக எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் சாவுக்கே பயம் காட்டுற கேரக்டர் தான் நம்ம சக்திவேல். சாவு கூட பேச ஆரம்பிச்சிருவாரு. அதாவது வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா, ஆகாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சார்னா டெத்து வந்து பயந்துரும். உம்மாலே 7 சீல் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அது வந்து இந்த சாவு கூட செஸ் விளையாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை மெட்டஃபாரிக்கலாக நான் பார்த்தது வந்து ரங்கராய சக்திவேல் அவன்கிட்ட தான். சாவு கூட ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தான்னா அவ்வளோதான், ஹீஸ் எட்டர்னல். இதை வந்து ரொம்ப அழகாக மணிரத்னம் வந்து சொல்லியிருப்பார். இப்போ உங்க கூட ஒரு காஃபி ஷாப்பில் கமல் சார் இருக்கார், என்ன பேசுவீங்க? 1 hour 58 நிமிஷம் அவர் ஏதோ ஒன்று பேசுவார், மீதி 2 நிமிஷம் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, ஆமாம் சொல்லியிருப்பேன் அவர் சொன்னதுக்கு. ஸோ இப்படி சாவு கூடயே சகலப்பாடியாக இருக்கிற சக்திவேல் நாயக்கனை வந்து அமரன் கேங் வந்து சுட்டுறாங்க. சுட்டுட்டு பள்ளத்தில் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆரத்தி எடுத்து கொட்டினாங்க, திரும்பி பார்க்காம ஒரு மணி நேரம் நின்று அவன் எந்திரிக்கிறானா என்னன்னு பாருங்க. எந்திரிச்சாங்கன்னா ஒரு பாறை கிரி கொண்டு அடிங்கடா, அவனை பேச மட்டும் விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா? எதுவுமே பார்க்காம அவர் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு
ஹில்ஸாவை சுற்றி பார்க்குற ஒரு குட்டி பிளான், ஒரு 3 day ட்ரிப்ஸ் ஹில்ஸா போகலாமா. அவங்க டெல்லிக்கு போயிட்டு இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ சக்திவேல் செத்துட்டான், அமர் தான் எல்லாம் அப்படின்னா அமர் வந்து பெரிய டான் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் கதை வந்து முன்னாடி நான் சொன்னல ஒரு சின்ன ஒரு டான் அவங்க தொழிலோட சூட்சமம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இதில் சக்திவேலோட கேரக்டர் இருக்கிறப்ப அது இல்லாம இருந்தது. அது அமர் வந்த உடனே மட்டும் என்ன காட்டிடுவா போறானுங்க. அவனும் நேரம் எங்க போறான், இந்து இனிமேல் அவர் இங்க வரமாட்டாரு, இனிமேல் நான் தான், என் கூட வந்துரு, இல்ல என் கூட வர்றியா இல்ல அவ கூட ரெட் லைட் ஏரியா திரும்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அவன் கூட்டிட்டு வரும். ஆமா பாப்பா மாசம் காசு கட்டிக்கிட்டு இருக்கான் ரங்கராயா திருவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். ஓ ஏஜென்ட கூட்டிட்டு வந்திருக்கான். 2020 வண்டிங்க 15,000 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஓனர். வண்டியாடா விக்கிறீங்க, ஏடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி அமர் வந்து இந்திராணியை கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்தவொடனே 2 பேரும் பீச்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் என்ன பிடிக்க மாட்டேது உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா நீ அவளை அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி அவள் மனசை கவர்ந்து அப்புறம் தானே அவளை வந்து காதல் பண்ணி கரம் பிடிச்ச. நீயே மிரட்டி தான்டா கூட்டிட்டு வந்திருக்க. கன் பாயிண்ட்ல வச்சு இப்போ என் கூட படிப்பியா மாட்டியா அப்படி கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுல அவன் லாஜிக்கா வேற கேள்வி கேட்கறானாமா. சந்திராவை கூட்டிட்டு வர்றேன் தானே போனாரு, அப்ப இந்திராவை கூட்டிட்டு வந்தா இந்திரா எனக்கு தானே. அது உன் தங்கச்சிடா, சந்திராவும் தங்கச்சி. ஜிங்கிச்சா பாட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்திராணி வந்து அமர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு மங்கை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. மங்கை யாருன்னு பார்த்தோன்னா சக்திவேலோட பொண்ணு, அவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். உனக்கு மங்கையை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்பாங்க. அமர் வந்து சக்திவேல தன்னுடைய அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவங்க கிட்ட வந்து இந்திராணி கேட்குறாங்க, உனக்கு மங்கையை பிடிக்கும் தானே அப்படின்னு. ஷீ இஸ் நாட் மை டைப். அதுவும் இல்லாமல் அவன் என் தங்க அப்படிமா. ஷீ இஸ் நாட் மை டைப்பா இல்லை ஷீ இஸ் தங்கையா அப்படிங்கிற கேள்வி வருது. மங்கை வந்து உன் தங்க அப்படிங்கிறனால வேணான்னு சொன்னீங்கன்னா இந்திராணி யார் உனக்கு அப்படிங்கிற கேள்வி எனக்கு தொக்கி நிற்கிது. ஸோ இப்படி ரங்கராய சக்திவேல் வந்து செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப பழிவாங்கறதுக்கு திரும்ப வர்றாரு. திரும்ப வர்றாரு. பழிவாங்கறதுக்கு திரும்ப வர்றாரு 2 வருஷம் கழிச்சு. அந்த 2 வருஷத்துல அவர் வந்து மாங்குகள் கூடலாம் சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் மாங்குன்னு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் இந்திராணிக்கு என்னாச்சு ஒரு ஃபோன் இருந்தால் யாராவது கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு பேசுறதெல்லாம் கிடையாது. வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டு நம்ம போய் பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. தான் கொல்லப்பட்டப்ப யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தரையா போயிட்டு பழி வாங்குறாரு. கட்டி போட்டு இந்த வரலாறு பற்றி சாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லி பேசி சக்திவேல் எங்களை கொன்றுப்பா. அவர் அந்த நேபாளிலேருந்து வர்றப்பவே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வச்சுட்டு நல்லா தொங்கா பொங்கான்னு சட்டை பேண்ட்டை போட்டு காலில் செருப்பு வந்து ஒரு மாதிரி போட்டுட்டு பார்த்தாலே ஏதோ அசைலத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டான்டா இந்த லூஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனோட அந்த சக்திவேல் வர்றான். சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியன் 2 தாத்தா மாதிரி வருவார். அதாவது அவன் ஒரு கோஸ்ட், அவன் செத்துட்டான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு கேமோஃப்ளேஜ் ஆகி கூட்டத்தில் கலந்து இருக்கணும், கருப்பு கலரில் பேக்கு மாதிரி. அதாவது இவன் யாருன்னே தெரிய வேண்டாம், ஒரு ரேண்டம் சிட்டியில் கொண்டு போய் விட்டீங்கனாலே காமன் பீப்புள் இருக்காங்கல்ல புள்ள பிடிக்கிறவன் வந்துட்டான்னு கல்ல கொண்டு அடிப்பாங்க. அது டெல்லியில் இருந்தப்போ கூட ஓகேங்கிற மாதிரி இருந்தது. திருச்செந்தூரில் அப்படியே வருவார். என்ன எங்களுக்கு என்ன தரிசனமாக கொடுப்பாரு லூசு பையன். அந்த வீட்டுக்குள்ளே செருப்பு கூட கழட்டாமல் அப்படியே போவார். அந்த செருப்பு இந்த ரோடு போடுறவங்க முன்னாடியெல்லாம் போட்டிருப்பாங்க, சாக்க காலில் கட்டின மாதிரி. அந்த மாதிரி ஒரு செருப்பை போட்டு சக்கா முக்கா இருக்கு. இதில் பியூட்டி என்னன்னா அவங்க ஒய்ஃபான ஜீவாக்கு வந்து பழசெல்லாம் மறந்துருக்கும். அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கடற்கரையில். அதுக்கு முன்பு அவன் சொல்லியிருப்பான் யாருன்னு ஆகாதடி. ஸோ அப்படி இருந்த மனைவி நிஜமாவே நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சை ஆஃப் ரிலீஃப் ஒன்று கிடைக்கிது. அப்பாடா அந்த இந்திராணி மேட்ரு மறந்துருப்பா கண்டிப்பாக. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அவன் முன்னாடி வந்து ஒரு 3ஆம் பிறை பார்ட் 2 ஒன்று நடக்குது. அவன் என்னடான்னா சிரிச்சிடாம போயிடுறீ, சிரிச்சா பேசுவான் சொல்லிட்டு யார் நீ கடந்து போயிடுறான். இதற்கு நடுவில் சக்திவேல் வந்து அமரை கொள்றதுக்காக போயிடுறாரு. அமரை கொள்றதுக்காக போல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஜீவாக்கு இப்படி ஆகி போச்சு, வருத்தம்பா, சரி வண்டியை இந்திராணி வீட்டுக்கு விடுங்கப்பா. இந்திராணியை பார்த்துக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல இருந்து கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்திராணி வந்து பாஸ்போர்ட்லாம் தேடிட்டு இருக்காங்க வெளியே கிளம்புறதுக்கு. இவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இங்கேயே இருன்னு சொல்ல மாட்டாரு, ஆனால் வேற ஏதோ சொல்றதின் மூலியமா இங்கேயே இருன்னு அவளை பண்ண வச்சிருவாரு. அதுதான் சக்திவேல் ஸ்டைல். அந்த இடத்தில் இந்திராணி வந்து இறந்து போயிடுறாங்க. பக்கத்து கஃபேல் இருக்கிற சக்திவேல் பறக்கிறான். ஆனால் அவ்வளோதான், வேற எதுவும் அவனுக்கு பெரிய அடியோ காயமோ எதுவும் இல்லை. அந்த இடிபாடுகள் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அங்கே போய் நான் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். ஒரு கல் விழுந்துருது.
யாராவது இந்த கல்லை தூக்கி விடுங்க ப்ளீஸ். முறையா சாவு உன்னை பார்த்துட்டு சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு அங்கே போயிருக்கு. ஆனா அங்க இருந்து வழக்கம் போல அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. அது கல்லை தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் முதுகுல, அப்படி பிரிச்சு எடுப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது, விடாசோளம் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து. அது கொடுத்த உடனே அந்த நாணி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப. நீதான் சந்திராவா? சக்திவேலு சொல்றான் ஒரு முக்கியமான விஷயம். அப்பதான் ஆமா, சத்தியம் நானும் ஞாபகம் பார்த்தேன். வந்து உன்னை அவர் அண்ணன் சொல்லுவாரு, கூட ஏதோ ஒரு இந்த முக்கியமான இடத்துக்கு விஷயம் வந்து சொல்லணும்னு சொல்லுவாரு. சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அவரே வர ஊசி சொல்லிடுறாரு. அவங்க அவரே வர டக்குன்னு சொல்லும் போது சொல்லிடுறாரு. டக்குன்னு இவரும் ஊசி போயிடுறாரு. போட்டுருவாங்க. அந்த மருந்து வந்து போட்ட உடனே தூங்க வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாட் இன் அவர் ஆண்டவர்ஸ் கேஸ். தூக்கம் இங்க வா. அந்த தூக்கம் எனப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? முழிச்சிருக்காத மாதிரி நடிக்கிறது. அது போயிடும். இப்படி தன்னோட வாழ்க்கையில பசி, தூக்கம், இருமல், தும்மல், இறப்பு எல்லாத்தையும் பேசியே ஒருத்தன் விரட்டான். ஒரு 5 நிமிஷம் கிடைக்குங்களா? கடைசியில் அமரையும் சந்திராவையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இவரும் அங்க போயிடுறாரு சேர்த்து வைக்கலான்ட்டு. சந்திரா அவர் அந்த சந்திரா இருந்த இடத்துல தான் அவரும் இருந்தாரு. இவர் வந்து சந்திராவை அப்படியே தன்னை கூட்டிட்டு கொல்லதான் போயிருக்கலாம். வந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா அமரும் அவர் சக்திவேலும் ஏன் சண்டை போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அங்கிட்டு வந்து நான் தேவையில்லாத போயிடுறேன் பேசி அப்படின்றாரு நேரத்தை தெரியல. வீணடிக்கிற சக்திவேல், இருப்பா இருப்பா, உன் தங்கச்சி சந்திராவை கூட்டு வந்து இருறா. ஆமா, அவ்வளவுதான் அப்பயாவது தேவைப்படுற சொல்லிருக்கலாம். உரையாடலே. சிம்பு சார் வந்து கேட்பாரு, அந்த இடத்துல வேற அப்பயாவது எதுவுமே சொல்லிருக்கலாம். சொல்ல உங்க தேவையில்லை. தங்கச்சியை அந்த கூட்டிட்டு நேரம் பார்த்து வந்துட்டேன்னு பழைய சொல்லிருக்கலாம். எனிமி அதையுமே சொல்ல வந்திருப்பான். மாட்டாரு. அவன் டேரக்டா வந்து இவரை சண்டை சுட கிடைக்கும். வந்திருப்பான். அம்மா சந்திரா வந்துட்டா எங்கங்கள். ஸோ இப்படி அந்த இடத்துல வந்து அமர் அப்படிங்கிறவர் வந்து அமரர் ஆகியர். அமரர் ஆகிறார். லைட்டா ஒரு கிரேசி மோகனிஷ் ஒரு ஃபீல். கடைசியில டெல்லியில எல்லாரும் STR செத்து நல்லா போயிடுறாங்க. நடிச்சிருப்பாரு. அந்த டான் சாகாம பொறுப்பு இருந்தா வந்து கொஞ்சம் நல்லா செய்யலாம். இருந்திருக்கும். ஆனா கூட வந்து என்ன வேலைன்னே தெரியாது. டான்னா இந்திராணி கூட இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால இந்திராணி இல்லைங்கிறனால நேரா காயல்பட்டினத்துக்கே போயிடுறாரு. போத்தீஸ் விளம்பரமாட்ட இருந்தது. தீபாவளி நான் முதல்ல ஞாபகம் வருது. அப்பா வெடி வெடியெல்லாம் அப்புறம் ஸ்வீட்டு தான். கேட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியாக படம் முடியும் பொழுது ஒரு நல்ல பாட்டோட முடிக்கிறாங்க. பரிதாபங்கள்ல இந்த வீடியோ கூடாது. அது இல்லப்பா, விண்வெளி நாயகா அந்த பாட்டோட முடிச்சாங்க. எனக்கு ஆனால் இந்த விண்வெளி நாயகா பாட்டு வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பாட்டு. அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் தோமோ அரிகாத்தோ சாய்மாசு யாக்கு. ஆமா, அந்த பாட்டு உண்மையிலே நல்லா தான் அது இருக்கும். வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரி, படத்தில் ஜாப்பனீஸ் சாமுராயா ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டில் இந்த படம் கதைக்களம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே 2 பேர் தானே ஊர்லேருந்து வேற வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணால், படம் பார்த்தா ஸ்பிரிட் சீக்குவல் ஆஃப் இந்தியன் 2. இதில் எதுக்கே உட்காந்து தோமோ அரிகாத்தோ இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனா நான் வந்து இந்த படத்துல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணேன்ப்பா. ஆனா அதே மாதிரி உண்மைதான். நான் ஒரு இந்த படத்துல யாகுசா அதெல்லாம் எதுக்குதான் சொன்னாங்க, அதெல்லாம் தேவையே சொல்லி கிடையாது இந்த படத்துல. சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு போனாங்க. அதை காணோம், யாருமே கூட நிக்கல. படம் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டீங்கன்னா ரிலீஸ் செய்யலாமா, எல்லாரையும் வர சொல்லி பார்க்க சொல்லலாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முடிஞ்சாங்க அவ்வளவுதானா? முடிஞ்சு போல இருக்கு. ஓகே, தக் லைஃப் ரோஸ்ட் பார்த்தாச்சு பிலிப் சேனல்ல இருந்து. அவங்க சொல்ல எல்லாமே உண்மைதான். படத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்க எதையுமே அது மென்ஷன் பண்ணவில்லை. கேங்ஸ்டர் யாகுசான்றாங்க, அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஏன் அதை சொன்னாங்கன்னு தெரியல. சரி, அதை யாகுசா இது கேங்ஸ்டர் இதெல்லாம் சொன்னாங்க, சரி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு காட்டியிருக்கணும். ஏதாவது காட்டியிருந்தாங்கன்னாவது நம்ம சரி ஓகே அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ரொம்ப கூட வேணாம், இது ரொம்ப டைம் இல்லையா அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா கூட ஒரு 2 நிமிஷம் கிளிப்பு, ஏதாவது இத்தனை பாட்டு இருக்குல்ல, ஒரு பாட்டுல அந்த ஒரு பாட்டுல வந்து அவங்க என்னென்ன கேங்ஸ்டர் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறாங்க, அந்த சும்மா அங்கிட்டு போறது இங்கிட்டு போறது அந்த மாதிரியாவது காட்டியிருந்தாங்க. அது கூட காட்டியிருக்க மாட்டாங்க. காட்டாம சும்மா வெறுமனே இங்க போறது அங்க போறது த்ரிஷா மேம்கிட்ட போறது அந்த மாதிரியே காட்டி கதையை முடிச்சிருக்காங்க. இது கேங்ஸ்டர் கதையே கிடையாது first. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்க சொன்ன மாதிரிதான் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு அட்டாக் நடக்குது, ஷூட் அவுட் நடக்குது. என்ன பண்ணணும், எல்லாருமே ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க, அதாவது ரிஸ்க் இல்லாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இவர் என்ன பண்றாரு, ஷூட் அவுட் நடக்கும்போது கூட ஒரு பேப்பர் போடுறாரு. அதை இவரை கொண்டுட்டாங்க. அதுவும் அவங்க சொல்லும் போது ஃபுல்லா சிரிப்பா ரோஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா வந்து இதை எதையுமே மறுக்க முடியாது. என்னதான் அவங்க ரோஸ்ட் பண்ணாலும் கரெக்டா தான் சொல்றாங்க. ஒரு கரெக்டா இப்படி அவங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் மிஸ்டேக்கா தான் இருந்துச்சு எல்லாமே. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல வீடியோக்கு நடுவில் கூட சொல்லியிருப்பேன். கிளைமேக்ஸ்ல வந்து
இந்த மாதிரி அவங்க தங்கச்சி வந்து அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சந்திரான்னு ஒரு டவுட் வந்துருச்சு கமல் சாருக்கு. அவர் சொல்றாரு, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்" அப்படின்றாரு. அவங்க என்னன்னா டக்குன்னு சொல்லி அது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசிய போடலாம். அவங்க என்னன்னா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஊசிய போடுறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த மயக்க மருந்து போட்டும் அவர் சண்டை போடுறாராம். அந்த மயக்க மருந்து போட்டும் அவர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படின்ற மாரி லாஜிக்கே இல்லாத மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் அங்க வந்துடுறேன். உங்க அண்ணன பார்க்கணும்னு நீ அங்க வந்துரு அப்படின்ற மாரி சந்திரா கிட்ட சொல்லிட்டு போறாரு. இவரும் அங்க தானே போறாரு. அவங்களையும் சேர்த்து கூட்டு போலாம்ல. இவர் என்ன போய் வேற என்ன வேலை இருக்கு அவருக்கு? போய் சிம்பு சார தான் பார்க்க போறாரு. இவருக்கும் நல்லா தெரியும். இவங்களையும் சேர்த்து கூடவே கூட்டு போயிருந்தா, இவங்க பக்கத்துல இருக்கும்போது சிம்பு சார் என்ன சண்டையா போட்டுருக்க போறாரு? யாருன்னு கேட்டு முடிச்சிருக்கலாம். அப்படியே இல்ல. தனியாவே வர சொல்ட்டாரு. சிம்பு சார் வந்து ஒரு 2, 3 கொஞ்ச நேரம் பேசத்தான் செய்வாரு. ஒரு 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 30 செகண்ட்ஸ் வந்து பேசுவாரு. ஆ எங்க அப்பாவ நீங்க தானே கொன்னீங்க. அந்த மாரிலாம் பேசுவாரு. பேசுறப்பயாவது சொல்லியிருக்கணும். உன் தங்கச்சிய நான் பார்த்துட்டேன். உன் தங்கச்சிய நான் கூட்டு வந்துட்டேன். இது என் தப்பு கிடையாது. அப்படின்னு பேசணும். படம் முழுக்க பேசுறாரு. தேவையில்லாத இடத்துல எல்லா இடத்துலயுமே பேசுறாரு அவரு. ஆனா இந்த இடத்துல ஏன் பேசல? அது ஒண்ணு இருக்கு. சிம்பு சாருக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த அந்த மாறான்னு ஒரு பாட்டு ஒண்ணு கொஞ்ச நேரம் ஓடும். அந்த அந்த பாட்டு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் 2ம் தான் சிம்பு சாருக்கு வந்து படத்துல வந்து வேற லெவல் சம்பவம். மத்தபடி சிம்பு சார வேற எந்த இடத்துலயுமே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கவே மாட்டாங்க. இந்த 2 சீனு தான். ஆனா அந்த 2 சீன் ஹைலைட் பண்ணி காட்டுனதுனால சிம்பு சார் வந்து படம் முழுக்க எல்லாருக்குமே புடிச்ச ஒரு கேரக்டரா தான் இருந்தாரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் சிம்பு சார கொன்னாங்க? உயிரோட இருக்க மாரியே வச்சிருந்துக்கலாமே! ஒரு நல்ல கேரக்டர். ஆ ஏன் இந்த மாரி பண்ணாங்க? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து மலையில இருந்து தள்ளி விடுறாங்க. சிம்பு சார் ஒரு புல்லட்ல சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தள்ளியும் விடுறாங்க. அவர் பொழைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா, அவர் பொழைச்சு எந்திரிக்கிறாரு. அது எப்படின்னும் தெரியல. சரி, தள்ளி விட்டுட்டோம். இவங்களாவது யோசிச்சிருக்கணும். தள்ளி விட்டுட்டோம். விழுந்துட்டாரு. ஆ ஏதாவது கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்ல ஏதாவது வரும்ல. இந்த மாரி யாரோ ஒருத்தர் மலையில இருந்து விழுந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாரி ஏதாவது நியூஸ் வந்துருச்சான்னு இவங்க செக் பண்ணியிருக்கணும். இவங்க ஒரு கேங்ஸ்டர். இவங்க அத செக் பண்ணணும். ஏன்னா, நம்ம இந்த மாரி ஒரு ஆள தள்ளிவிட்டு வந்திருக்கோம். இந்த மாரி அவரு இறந்துட்டாரா என்னன்னு இந்த மாரி பார்த்துருக்கணும். அதையும் இவங்க பார்க்கல. அந்த இடத்துல ஏன் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாரி ட்ரெய்லர்ல இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. சிம்பு சார். அந்த டயலாக் வந்து ட்ரெய்லர்ல கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சரி ஓகே. அந்த டயலாக்காக தியேட்டர்ல நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி என்னடா அந்த டயலாக் வரும் போல இருக்கு, வரும் போல இருக்குன்னு சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த டயலாக் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அந்த டயலாக் ஏன் வந்துச்சு. அத முடிச்ச உடனே திரிஷா மேம்ட்ட தான் போறாரு. அதுக்கு எதுக்கு அந்த டயலாக்? சரி முடிச்ச உடனே அவர் பெரிய சம்பவம் செய்ய போறாரு. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல வரப்போகுது அப்படின்னு வச்சா பரவால்ல. முடிச்ச உடனே திரிஷா மேம்ட்ட போறாரு. எதுக்கு? அது தேவையில்லாத ஒரு வேலை தான். சிம்பு சார் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பிசினஸ நான் வேற லெவல்ல கொண்டு போயிட்டேன் பாருங்க. அந்த அந்த மாரிலாம் இருக்காரு. அவர் ஒரு போட்ல தான் போறாரு. கோட் சூட் தான் போட்டு போறாரு. இந்த பிசினஸே நான் வேற மாரி மாத்திட்டேன்ற மாரி பேசுவாரு. என்ன மாத்துனீங்க? அதையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி எதையுமே சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சொன்னது கரெக்ட் தான். அது வந்து இப்ப நான் வந்து செத்துட்டேன்னு இருக்கு. என்ன ஒருத்தவங்க கொன்னுட்டாங்க. அவங்கள நான் பழி வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் செத்துட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? மறைஞ்சு ஒரு மாரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்குமே தெரியாத மாரி தானே போகணும். ஆனா இவர் என்னடான்னா, அவங்க சொன்ன மாரி தான் கூட்டத்துல ரேண்டமா ஒரு ஊருக்குள்ள நிப்பாட்டி பார்த்தா கூட கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். இவரு சக்திவேல் நிக்கிறாப்புல. இந்த மாரி ரங்கராய சக்திவேல் நிக்கிறாரு அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு அது. அது மட்டும் இல்லாம அடுத்து ஆமா அவங்க எல்லாமே அவங்க சொன்ன எல்லாமே ஒரு பாயிண்ட் கரெக்ட்டான பாயிண்ட். இதெல்லாம் படத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான். என்ன அவங்க அத ரோஸ்ட்டா சொல்றாங்க. அத வந்து நம்ம யோசிக்கணும். அது ரோஸ்ட்டா பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறத விட, நம்ம யோசிக்கணும். ஏன்னா வந்து அவங்க சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட். இந்த மாரி அவங்க லாஜிக்காவும் அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாரி கதையில வந்து இன்ட்ரஸ்டிங்கா வர்றதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தான் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க என்னதான் ரோஸ்ட் பண்ணாலும் அத நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பார்க்கணும். ஆ நானே சொல்லணும்னு நெனச்சேன். ஜிங்கி சாம் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து நல்ல பாட்டு. அந்த பாட்டுக்கிட்ட வந்து ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அதுக்குள்ள வந்து ஏதோ கதைய அதுக்குள்ள ஒரு கதைய சொல்றாங்களா?
எதுக்கு அந்த கதைன்னு தான் எனக்கும் தெரியல. அதுக்குள்ளயாவது ஏதாவது ஒரு கதைய சொல்றாங்களான்னு கேட்டா, அதுவும் தேவையில்லாத கதை தான். எதுக்கு அந்த தேவையில்லாத கதைன்னும் தெரியல. ம். விண்வெளி நாயகா போட்டாங்க. ஆனா அது அவ்வளோதான். அது மட்டும் தான் லாஸ்ட்டு போட்டாங்க. அது எதுக்கு போட்டாங்கன்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, ஏதாவது ஒரு இடத்த பிளேஸ் பண்ணி கரெக்ட்டான இடத்துல பிளேஸ் பண்ணணும் சாங்க. ஆனா இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அடுத்து ம். சின்மயி மேம், தி மேம் பாடுன அந்த முத்தமலை சாங் வந்து எதிர்பார்த்தேன். அதெல்லாம் இல்ல. சரி ஓகே. ஓகே. மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.